எல்லாம் 1 கோடி கேட்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். அது பற்றி கூடுதல் தகவல் வந்துள்ளது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குவாரி, க்ரஷர் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு குவாரியும் க்ரஷரும் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மனோ தங்கராஜ் அவர்கள் மிரட்டுகிறார். மனோ தங்கராஜோட பிஏ போத்திராஜ் என்பவர் தான் இந்த குவாரி ஓனர்களை எல்லாம் அழைத்து உடனடியாக 1 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் குவாரிகளை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது மூடப்படும் என்று மிரட்டி அதன்படி வசூல் செய்து கொண்டிருக்கிறார். பல குவாரிஸு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் இந்த தொழிலை பண்ணால் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் மூடிட்டாங்க. அண்டு அரசோட ஒரு எல்லா லாரியும் வே பண்ணணுன்னு வே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். வே பிரிட்ஜில் எடைமேடைன்னு சொல்லுவாங்க. அந்த எடைமேடையில் வே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி இவ்வளோ எடைன்னு சர்டிஃபிகேட்டோடு போனால் தான் செக் போஸ்ட்டில் அதை காட்ட வேண்டியது இருக்கும். அரசின் எடைமேடை அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சரோட பினாமி நடத்தக்கூடிய இன்னொரு தனியார் எடைமேடை காவல் கிணறு என்ற பகுதியில் இருக்கிறது. அந்த எடைமேடையை தாமோதரன் என்ற அமைச்சரின் பினாமி நடத்தி வருகிறார். அந்த எடைமேடையில் எடை போட்டு சான்றிதழ் எடுத்து வந்தால்தான் செக் போஸ்ட்டில் இதை அலோவ் பண்ணுறாங்க. நாம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நியாயம் வேண்டி ஒரு நேர்காணல் எடுத்து போட்டதுக்கு கன்னியாகுமரி எஸ்பி மிரட்டினார். நடவடிக்கை எடுக்கப்படும், இது பொய்யான தகவல்னு. அந்த எஸ்பி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லுகிறேன், மனோ தங்கராஜ் இந்த மாதிரி குவாரியில் வசூல் பண்ணுகிறாரு. கேரளாவுக்கு போகும், இங்கேருந்து மண் ஸ்டோன்ஸ்லாம் ஏற்றிக்கொண்டு கேரளாவுக்கு போகும் ஒவ்வொரு லாரியிலும் 750 ரூபாய் அமைச்சருடைய ஆட்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்கிறேன். புகைப்படங்களையும் நான் தர்றேன். கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கட்டும்ட்டு இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி.